அவங்கள மாரி ஒரு ஆதர்சன தம்பதிகள். அத என்ன சொல்றது அது? ஆதர்ச தம்பதிகள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. "சம்சாரம் செத்தா சகலமும் போச்சுன்னுவாங்க." ஒரு டயலாக்கே இருக்கு. அது மாரி மிக மிக உயிருக்குயிரா இருக்கிற மனைவி போயிட்டாங்கன்னா வேற என்ன இருக்கு? எனக்கு என்ன அப்டின்னா, அந்த வீட்டுக்கு நான் பல டைம் போயிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாரு. "வா, வா ராஜு வா, வான்னு உட்காரு" அப்டின்னுவாரு. ஜாலியா பேசுவோம். முந்தா நாள் ஒரு நாள் தான் ரொம்ப ஃபீலோட போனது. அவரும் அந்த அளவுக்கு சோகமா இருந்தது அன்னைக்கு தான். எனக்கு அவர பார்க்கவே ரொம்ப ஃபீலா இருந்தது. ரொம்ப சங்கட்டமா இருந்தது. அதையும் தளர்ந்துட்டாரு. இப்ப விஜய் சார் வந்தது கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கொடைக்கானல்ல ஷூட்டிங்ல இருந்தாரு. இப்ப ம். லாஸ்ட் அவர் நடிக்கிற படம். அத முடிச்சுட்டு மதுரை ஏர்போர்ட் வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்து ஏர்போர்ட்ல இறங்குறப்ப தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ம். வீட்டுக்கே போகாம நேரா வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கெல்லாம் அங்க பேசி அண்ணன் கூட உட்காந்து நின்னுகிட்டு இருக்கும்போது, அவங்க அக்காவ பார்க்குறேன், இது பண்றேன், தொட்டு கும்பிட்றேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நைஸா வெளிய கூட கொஞ்ச நேரம் உட்காருப்பான்னாரு. கவுண்டமணி அண்ணன் கூட தான் உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்திருந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரியா ஃபீல் ஆயிருச்சு. என் மனைவி ஞாபகம்லாம் வந்துருச்சு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட சாய் ராஜகோபால் சார் ரைட்டர் இருக்காரு. கவுண்டமணி சார் கூட கிட்டத்தட்ட 70 படம் கிட்ட பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இப்ப கவுண்டமணி சார் பத்தியா இருந்தாலும், அவங்களோட மனைவி பத்தியா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்ப 2 நாள் முன்னாடி தான் நமக்கு அந்த ஒரு சோகமான நியூஸ் வந்துச்சு. ஆமா, கவுண்டமணி சாரோட மனைவி சாந்தி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அ ஸோ என்ன சார் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு? உடல்நிலை பிரச்சனை ஆமா. இருந்துச்சுன்ட்டு கேள்விப்பட்டோம். முக்கியமா வயது மூப்பு ஒண்ணு. ம். உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. 2, 3 வருஷமாவே வீட்லயே வச்சு தான் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அவங்க 2 நர்ஸ் வச்சு தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க நாங்க இந்த "ஒத்த ஓட்டு முத்தையா" டைரக்ட் பண்ணேன் போன வருஷம். அப்போ அடிக்கடி போவோம் வீட்டுக்கு. அப்போ அவங்க இந்த இதில தான் வீல் சேர்ல தான் அவங்க போறது, வர்றது அது மாரி இருப்பாங்க. ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. என்ன பண்றது அவங்க திடீர்னு முந்தா நாள் ம். காலையில ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் எப்பயும் நியூஸ் பார்ப்பேன் மார்னிங். அன்னைக்கு நியூஸ் பார்க்கல. வேற ஏதோ ஒரு வேலையா இருந்தேன். ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் தான். "இப்படி விஷயம் தெரியுமான்னாரு." அப்பதான் ஷாக் எனக்கு. தெரியாது. சரி நான் பார்க்குறேன்னு அப்புறம் நியூஸ் போட்டு பார்த்தேன். எல்லாமே இதா இருந்தது. ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து ஒய்ஃப்னா அவ்வளோ உயிர். அவங்கள மாரி ஒரு தம்பதிகள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. அவ்வளோ ஒற்றுமையா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் கேட்டு தான் அவரு பண்ணுவாரு. அவரோட காஸ்டியூம்ஸ் வரைக்கும் அவங்க ஒய்ஃப் தான் போய் செலக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவருக்கு வந்து பளிச்சுன்னு ட்ரெஸ் இருக்கணும்னு பிடிக்காது. ஒரு 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 லைட் கலரு, ஒரு பிளாக் அந்த மாரி தான் போடுவாரு. அது அவங்க மனைவிக்கு தெரியும். அதனால அவங்க அந்த அக்கா வந்து அவங்க தான் போய் செலக்ட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆ அன்புனா அவ்வளோ அன்பா இருப்பாரு ஒய்ஃப் மேல. அ நாங்கலாம் அக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க நெறைய டைம் அண்ணங்கிட்ட டயலாக் விஷயமா பேசுறதுக்காக வீட்டுக்கு போவேன். அப்போ போகும்போது அக்கா வந்து அண்ணன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நாங்க போனோனே, "வணக்கம் தம்பி வாங்க" அப்படின்னு ஒரு ரிசீவ் பண்ணிட்டு போயிருவாங்க. சிரிச்ச முகம் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க. அப்படின்னு உள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அது கொண்டு வந்து குடுப்பாங்க. சில நேரம் சர்வன்ட் லேடி இருந்தா அவங்ககிட்ட குடுத்து விடுவாங்க. ஆ அவரு என்ன அப்படின்னா, அவங்களோட சமையல் தான் அவர் சாப்பிடுவாரு. கவுண்டமணி அண்ணன் வந்து அவங்க ஒய்ஃபோட சமையல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து 20 வருஷமா 20, 25 வருஷமா அவர் வந்து ஒரு அதாவது கோவக்கா பொரியல், ம். கீரை கூட்டு. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம்னு வச்சுக்கங்களேன். 20 வருஷமா அவர் இதே இதில தான் சாப்பிடுவாரு. நான் நெறைய டைம் ஆஃபீஸ்க்கு போவேன். அப்ப இவருக்கு சாப்பாடு வந்திருக்கும். நான் அந்த டைமிங்ல போயிட்டேன்னா சாப்பிடாம விட மாட்டாரு. அந்த டைம்ல "வா ராஜகோபால் சாப்பிடுங்கன்னுவாரு." கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும், உரப்பு கம்மியா இருக்கும். இதுதான் அவரு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஏன்னா உடம்பு இதாகக்கூடாதுன்னு எல்லாம் அப்பவே விட்டாரு. நான்வெஜ் ம். எல்லாம் முன்ன சாப்பிடுவாரு. 20 வருஷமா அத விட்டாரு. விட்டுட்டு இந்த சாப்பாடு தான். இது டெய்லி இருக்கும். என்னண்ணே ஒரே டைப்பா இருக்கு. நான் பல நாள் சாப்பிட்டுருக்கேன். அப்போ எப்போ வந்தாலும் இந்த கோவக்கா, இந்த
கீரை கூட்டு அப்படின்னு. இல்லைப்பா அது நமக்கு செட் ஆயிருச்சு, டாக்டர் சொல்லியிருக்காங்க. சுகர் அது இதுன்னு ரொம்ப பெருசாக இதாகக்கூடாதுங்கிறதுக்காக, அக்கா தான்ப்பா செய்வாங்க. அவங்க செஞ்சா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சர்வன்ட் லேடி இருந்தால் கூட அண்ணனுக்கு வந்து இவங்க தான் சமைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷூட்டிங் வந்து சென்னையில ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா, ஆ அக்காவோட சாப்பாடு தான் கொண்டு வர சொல்லி மத்தியானம் சாப்பிடுவேன். ஷூட்டிங் பிரேக்ல சாப்பிடுவாரு. ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியா, இல்ல அவுட்டோர் ஷூட்டிங் அப்படிலாம் இருந்தா வேற வழி இல்ல. கம்பெனி சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. அந்த மாரி ஒரு ஒற்றுமைன்னா அப்படி ஒரு ஒற்றுமை. இன்னும் கேட்டா, இப்ப என் ஒய்ஃப் கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி தவறிட்டாங்க. அண்ணன் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாரு. வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கூடவே இருந்தாரு. அ நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ கவுண்டமணி அண்ணே, இவங்க ஒய்ஃப் 2 பேரும் ஒத்துமைய பார்த்து தான் நான் என் ஒய்ஃப் கூட அவ்வளோ ஒத்துமையா இருப்பேன். அ அதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டி வந்து கவுண்டமணி அண்ணன். அது மறக்கவே முடியாது. என்ன முந்தா நாள் நான் நேர்ல போம்போது, எனக்கு என்ன அப்டின்னா, அந்த வீட்டுக்கு நான் பல டைம் போயிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாரு. "வா வா ராஜகோபால் வான்னு உட்காரு" அப்டின்னுவாரு. ஜாலியா பேசுவோம். அ முந்தா நாள் ஒரு நாள் தான் ரொம்ப ஃபீலோட போனது. அவரும் அந்த அளவுக்கு சோகமா இருந்தது அன்னைக்கு தான். எனக்கு அவர பார்க்கவே ரொம்ப ஃபீலா இருந்தது. ரொம்ப சங்கட்டமா இருந்தது. அதையும் தளர்ந்துட்டாரு. இப்ப நான் அந்த ஃபீல் எனக்கு தெரியும்ல. என் ஒய்ஃப் இறந்து ம். 2 2 1/2 வருஷமா எப்படி இருக்கேன்றது எனக்கு தெரியும். அதாவது "சம்சாரம் செத்தா சகலமும் போச்சுன்னுவாங்க." ஒரு டயலாக்கே இருக்கு. அது மாரி மிக மிக உயிருக்கு உயிரா இருக்கிற மனைவி போயிட்டாங்கன்னா வேற என்ன இருக்கு? அவரு அந்த ஃபீல் தெரிஞ்சது. ஆனா தைரியமானவரு. ரொம்ப கட்ஸா இருப்பாரு. அத மீறியும் அவரு ஃபேஸ் காட்டி குடுத்துருச்சு. ஏன்னா மனைவி இல்லையா? இவ்வளோ வருஷங்களா இருந்துட்டு 40, 50 வருஷமா கல்யாணம் பண்ணி கூடவே இருந்துட்டு, கடைசியில அப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா, ரொம்ப வருத்தம். நம்ம என்னத்த ஆறுதல் சொல்றது? நான் அண்ணனுக்கு. ம். அப்படியே கூட இருந்துட்டு கொஞ்சம் கூட உட்காந்துருந்தோம். அப்புறம் செந்தில் அண்ணன் வந்தாரு, சத்யராஜ் சாரு, அ தளபதி விஜய் வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க. ரொம்ப வருத்தம் தான். கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்தாரு. பிரகாஷ் ராஜ் வந்தாரு. ஆர். சுந்தர்ராஜன் நெறைய பேர் வந்தாங்க பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சோகம் தான். அண்ணன் இப்படி இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே வருத்தமா தான் இருந்தது. வையாபுரி வந்தாரு. அ வாசன் கார்த்திகே நெறைய பேர் வந்தாங்க. அ இப்ப அவங்களோட ஒற்றுமை பத்தி நீங்க சொல்லும்போது, காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க ஆமா. இல்லையா? அப்பவே லவ் மேரேஜு. அது அவரு சினிமாவுல கஷ்டப்படுற காலத்திலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு 63ல ம். கல்யாணம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 77 அந்த மாரி தான் 16 வயதினிலே அ ச 16 வயதினிலே படத்தில தான் அவரு போல்ட்டான நடிப்பு. கேரக்டர் குடுத்தது பாரதி ராஜா சார். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் பாக்யராஜ் சார். அவர் அசிஸ்டன்ட்டா இருந்தாரு. அந்த கேரக்டர்ல இருந்து தான் அப்படியே கிழக்கே போற ரயில்ல அப்படியே வந்தாரு. அப்பவே கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நாடகங்கள்ல நடிக்கும்போது கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் ரூ. 10 ரூ. 15 அப்படிதான் சம்பளம். இந்த சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சின்ன சின்ன ம். வில்லேஜ்ல இந்த திருவிழாலாம் நடக்கும். அங்க ட்ராமால போய் நடிப்பாரு. அங்க நடிச்சுட்டு ரூ. 10 ரூ. 15 தான் சம்பளமே இருக்கும். அத கொண்டு வந்து தேனாம்பேட்டையில இறங்குவாரு. வீடு அப்பவே அங்க தான் வாடகை வீட்ல அதே இருந்தாரு. வீடு தானா இல்ல, சார்? இல்ல. ஆ. இப்ப இருக்கிறது சம்பாரிச்சதுக்கப்புறம் கட்டுனது. வாடகை வீட்ல இருந்தாரு. ம். அப்ப எனக்கு தெரிஞ்சு மு ரூ. 30 ரூ. 40 இருக்கும் வாடகை. அந்த மாரி வீட்ல தான் இருந்து எல்டாம்ஸ் ஹோட்டலுக்கு எதித்த மாரி ம். மாடியில இருந்தாரு. அப்போ வரும்போது அந்த கார்னர் தேனாம்பேட்டை கார்னர்ல நாடக நடிகர்கள் எல்லாம் நிப்பாங்க. ம். ஈவன் நம்ம செந்தில் அண்ணன்லேருந்து அவ்வளோ பேர் நிப்பாங்க. இவரு நாடகம் நடிச்சுட்டு வராரு, அந்த செலவுக்கு காசு வாங்கணுங்கிற மாரி. வந்து அப்பவே நெறைய பேருக்கு குடுப்பாரு. அப்பலாம் என்ன ரூ. 1 இருந்தா டீ, ம். வடை, கிட, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடலாம். அந்த லெமன் ரைஸு, வெரைட்டி ரைஸ் எல்லாம். அது மாரி ஒரு ரூ. 2 ரூ. 3க்கு அவ்வளோ பேருக்கு வாங்கி குடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவாரு. இது வந்து எனக்கு தெரியாது. அப்பலாம் நான் சினிமால சென்னைக்கே வரல. ஆ சொல்லுவாங்க. அவர பத்தி ம். பழகுனவங்க எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில அவர் கூட பழகி, பழகி நான் படங்கள்லாம் அவருக்கு எழுத ஆரம்பிச்சு, ஆ தெரிஞ்சுக்கிட்டேன் நான். காதல் கதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? எப்படி அவங்க அவரு இல்ல மீட் காதல். பண்ணியிருக்காரு? அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, தன் ம். குடும்பம்ங்கிறத ரொம்ப மீடியாக்கு பிரைவேட்டா கொண்டு வர வச்சுப்பாரு. மாட்டாரு. அதாவது நடிப்பு வேற, குடும்பம் வேற. நான் பல தடவ கேட்டுருக்கேன். ம். ஏண்ணே அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ கூட அலோவ் பண்ண மாட்டாரு. 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளைங்கலாம் இருக்காங்க. ஆனா, எந்த ஒரு ஃபோட்டோவும் இவரு கூட சேர்ந்து சினிமாவுக்காகன்னு குடுத்தது கிடையாது. நான் கேட்கிறப்பலாம் சொல்லுவாரு, "இல்லப்பா சினிமா வேற, வாழ்க்கை வேற. நம்ம நடிக்கிறோம். நம்ம இதான் பொழப்புன்னு வந்துட்டோம். அவங்க வந்து குடும்பம் தனி." அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு இதுலயும் பேட்டியிலயோ, எதுலயுமே அலோவ் பண்ணவே மாட்டாரு. அதனால வந்து அந்த காதல் திருமணம் அதெல்லாம் நம்மகிட்ட சொன்னதில்ல.
இல்ல நான் அடுத்தது அதான் கேட்கணும்னு வந்தேன். அவங்க அவ்ளோ பிரைவேட்டா வைக்கிறதுக்கான காரணம் ஏன்னா, மனைவி என்ன பண்றாங்க? இல்லன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க? எங்க இருக்காங்க? எதுவுமே யாருக்குமே தெரியல இல்லையா? அதுக்கு என்ன முக்கியமா அவர் என்ன காரணம் இல்ல அது அது சொல்லியிருப்பாருங்கிறது தான். அவரு ஹேபிட் அது. ஏன்னா, ம். இப்ப வடிவேல் நடிகர் வடிவேலு அப்படித்தான். வடிவேலு அவங்க ஒய்ஃப் யாரு, என்ன ஏதுன்னு வெளிய காட்டுனதில்ல. எத்தன ம். பசங்க எதுவுமே தெரியாது யாருக்குமே. அது மாரி சில பேருக்கு அப்படி. செந்தில் அண்ணன் வந்து அவங்க ஒய்ஃப் பேட்டி குடுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பசங்க 2 பேரு ஆமா. அவங்கலாம் ஜாலியா இருப்பாங்க. அவங்களோட ஹேபிட் அது. இவரோட இது அது. விவேக் சாரும் அப்படித்தானே. அவங்க ஒய்ஃபு எல்லாம் வெளிய கொண்டு வந்ததே இல்ல ஃப்ரேம்ல. அது மாரி தான் இவரும். அத பத்தி பேசக்கூடாதுன்ருவாரு ஒரே ம். வார்த்த. இவங்க ஒண்ணா இருக்கும்போது நீங்க சொல்லியிருக்கீங்களே, இவ்வளோ வருஷமா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா, இப்போ உங்க குடும்பம் இருக்கும். இப்ப செந்தில் சார் குடும்பமும் இருக்கும். இல்ல கவுண்டமணி சார் ஆமா. குடும்பமும் இருக்கும். நீங்கலாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற ஏதாச்சும் மொமெண்ட் இருந்திருக்கா? ஃபேமிலியோடவா? ஆமா. அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஏன்னா சினிமாக்காக போறதோட சரி. அந்த படத்துல நடிக்கும்போது, நாளைக்கு என்ன எடுக்க போறோம், ஏது அந்த பேசுறப்ப ஒரு அண்ணனோட வீட்டுக்கு போவேன். ஆஃபீஸ் போவேன், வீட்டுக்கு போவேன். ம். அப்ப பேசுறோம்ல அதான். அப்ப போம்போது தான் அவங்க மிஸ்ஸஸ் இருப்பாங்க. சில நேரம் ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க. நாங்க அப்போ "வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்னு?" விசாரிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. ம். அதுக்கப்புறம் கரெக்ட்டா கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடுத்துருவாங்க. அதாவது அன்புக்கு மறுபெயர் சாந்தி அப்படிங்கிற மாரி அவங்க கவுண்டமணி அண்ணனுக்கு மனைவிங்கிறவங்க வந்து அவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்க. இப்ப அந்த பிரிவெல்லாம் எப்படி தாங்க போறான்னு தெரியல. இப்ப நான் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனா நம்ம ஆறுதல் சொல்ற அளவுக்கு நம்ம ம். இது கிடையாது. ஏன்னா அவருக்கு எழுதிக்கிட்டு இருக்கோம், இது பண்றோமே ஒழிய, ஆறுதல் சொல்றவங்களும் ஈக்குவல் கிடையாது. அதனால நம்ம ஏதாவது நினைப்பாருன்ட்டு நான் சொல்றதில்ல. ஆனா வருத்தம் வருத்தம் தான். அவரு ஃபீலோட தான் இருப்பாரு. ரொம்ப கஷ்டம். ஒரு 4, 5 நாள் கழிச்சு போய் தான் பார்க்கணும். இப்ப அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த அ அவங்க தவறுனதுக்கு அப்புறம் பிரபலர்கள் நெறைய பேர் ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஆனா நெறைய பேர் வரல. ஏன் வரலங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சமூக வலைதளத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இது இருக்கு. நெறைய பேர் வரலையே! எதனால வரல? இல்ல. அது எனக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்டின்னா, அவர் மேல கோவம்லாம் கிடையாது. ம். ஏன்னா, அவர் எல்லாரையும் திட்டினா கூட அவர ரசிப்பாங்க. ம். அப்படிதான் ஆர்டிஸ்ட் பூராமே. சூழ்நிலைகள் தான். அதாவது அவுட்டோர் ஷூட்டிங்கில இருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க. இப்ப விஜய் சார் வந்தது கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கொடைக்கானல்ல ஷூட்டிங்கில இருந்தாரு. இப்ப ம். லாஸ்ட் அவர் நடிக்கிற படம். அத முடிச்சுட்டு மதுரை ஏர்போர்ட் வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்து ஏர்போர்ட்ல இறங்குறப்ப தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ம். வீட்டுக்கே போகாம நேரா வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ம். நேரா இங்க அந்த அண்ணன வந்து அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பார்த்துட்டு போனாரு. அது மாரி இங்க இருக்கவங்க வருவாங்க. நம்ம சிவகுமார் சார் பையன் அவர் கார்த்தி ம். வந்தாரு. அதனால வந்து அவர் மேல பகையெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க. வெளியூர்ல இருக்கவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். வேற அதுக்கு பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. சத்யராஜ் சார் மொத நாளும் வந்தாரு, மறுநாள் வந்தாரு. கூடவே இருந்தாரு. ஏன்னா, நடிகர்கள்லயே ரொம்ப பெட்டு யாரு அப்டின்னா, கவுண்டமணி அண்ணன், சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் தான். அதனால தான் அவரு வந்து கூடவே இருந்தார் ரொம்ப நேரம். இப்ப நம்ம சத்யராஜ் சார் பத்தி பேசும்போது, முதல்ல அங்க அந்த வீட்டுக்கு தவறுனதுக்கு அப்புறம் முதல்ல வந்த ஆமா, நடிகர்கள்ல சத்யராஜ் சார் ஆமா. தான். அவரே வந்து நம்ம பேட்டி குடுக்கும்போது சொல்லியிருந்தாரு. எங்க 2 பேரோட அ நட்பு அது மாரி. நட்பு பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லங்கிறது. கிடையாது. ஆமா. அவங்க 2 பேரும் எவ்வளவோ படம் ஒண்ணு நடிச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அவங்களோட நட்பு பத்தி சொல்ல முடியுமா? லைக் எப்படி இருப்பாங்க அந்த சமயத்துல அவங்க 2 பேரும்? நெறைய அவங்க ஜாலியா குடும்பத்தோட எப்படி இருப்பாங்க? இல்ல குடும்பத்தோடங்கிறத விட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நானு அவர் படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது, முறை மாமா இது ம். சாரி மாமன் மகள், தாய் மாமன் அதெல்லாம் நான் கூட இருந்தேன் அண்ணன் கூட. அப்ப சத்யராஜ் சார் மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு அவுட்டோர்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி இருக்கும்போது ஜாலியா சட்டைய கழட்டிட்டு இருப்பாரு. இவருக்கும் முடி இருக்கும். அவர் சத்யராஜ் சாருக்கும் முடி இருக்கும். "ஏப்பா சடை போடலாம் போல இருக்கேப்பான்னு" காமெடியா பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் நமக்கெல்லாம் வந்து விக் மேக்கர்ன்னு ஒருத்தர் இல்லைன்னா, ம். அ நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? "என்ன ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம்" அப்படின்னுவாரு அப்படி. ஏன்னா விக் இருக்கிறனால தான் அவங்க ஹீரோவா இருக்காங்கங்கிற மாரி அத காமெடியா பேசிக்குவாங்க. இப்போ ஒரு ஒரு படம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, மேக்கப் இவரு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு ரூம்ல, அவரு ஒரு ரூம்ல அவுட்டோர்ல. நான் அண்ணன் கூட கவுண்டமணி அண்ணன் கூட இருக்கேன். சத்யராஜ் சார் மேக்கப் போட்டு வராரு. ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல வந்தோனே கேட்குறாரு. அப்போலாம் இந்த ஃபோன் கிடையாது. யாரோ அசிஸ்டன்ட்டோ, மேக்கப் மேனோ வந்து சொன்னாப்புல. செக் ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னு. ஒரு செக் குடுத்துருக்காங்க கம்பெனியில. அத வாங்கி பேங்க்ல போட்டு தான் இங்க வந்திருக்காங்க ஷூட்டிங்க்கு. வந்து 2 நாள் நடிச்சுட்டு 3வது நாள்னு வச்சுக்கங்களேன், வீட்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ம். செக் ரிட்டர்ன் ஆயிருச்சு ம். அப்படின்னு. பையன் வந்து சொல்றான். சொன்னோனே, "ஏப்பா ராஜகோபால் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சாப்பா?"
அப்படியாண்ணே என்னண்ணே பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு விக்கை எடுத்துட்டார். ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு விக்கெல்லாம் எடுத்துட்டார். எடுத்துட்டு இதை வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு மேக்கப்பெல்லாம். இப்போ சத்யராஜ் சார் வித் மேக்கப்போட உள்ளே வராரு. வந்து என்ன என்ன மணி அண்ணே என்ன என்ன நீங்கள் பாட்டுக்கு விற்க கழட்டிட்டு பின்னா ஏப்பா செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சாப்பா கிளம்பு ஊருக்கு போகலாம் அப்படின்னு. எப்போ வந்தது ஃபோனு வந்ததா வீட்டில் ஒய்ஃப் சொன்னாங்க. இப்போ தானே வந்தது எனக்கு நேற்றே வந்துடுச்சு தகவல் அப்படின்னா. அப்புறம் நேற்றே வந்துச்சு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் வேறு என்னங்க பண்ணுறது. இப்போ வந்து படங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. நம்ம 2 பேரும் வந்துட்டோம். அங்கே ஊரில் என்ன பேசிக்குவாங்க சென்னையில் மற்ற நடிகர்லாம் அடா சத்யராஜ் கவுண்டமணிலாம் ஜாலியாக போய் நடிக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம மேக்கப்பை கலைச்சிட்டு செக்கு ரிட்டர்ன் சொல்லிட்டு ஊருக்கு போனோம்னா போகணும் சத்யராஜ் அப்போ போய் போய் அப்படிங்கிறார். 2 பேரும் சிரிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தாங்கலை. இல்லை போய் சும்மா தானே இருக்கணும். அதுக்கு இங்கே நடிச்சிட்டு போயிடலாம் கம்முன்னு இருங்க. டைரக்ட் நம்ம ஆள் தான் சொன்னா வாங்கி கொடுத்துருவாரு அப்படி சொல்லி அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய ஜாலியாக பேசுவாங்க. ஆமாம் அப்படி ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும். மற்ற நடிகர்லாம் ஃப்ரெண்டுன்னா கூட இவங்க வந்து அவ்வளவு பர்சனல் விஷயங்கள் நிறைய பேசிக்குவாங்க. அதே மாதிரி தான் செந்தில் சாரும், கவுண்டமணி சாரும். அவங்க 2 பேரும் இல்லை ஆஃப் செட். அவங்க எப்படின்னா ஆ. அவங்க எப்படின்னா இன்னும் பயம் மரியாதை இருக்கும் ம். கவுண்டமணி அண்ணன் மேலே. படத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் செந்தில் அண்ணன் மரியாதை இருப்பார். இது பண்ணுவார். என்னடா இல்லை அப்படின்னு சீட்டு விளையாண்டா அப்படியே முறைப்பார். அவுட்டோரில் சீட்டு விளையாடுவாங்க. அவர் செந்தில் அண்ணன்லாம் ஜாலியாக சீட்டு விளையாட டைம் பாஸிங் இந்த லைட்டிங் வைக்கிற கேப்பில். இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது கவுண்டமணின்னு. அப்படியே நடந்து வருவார். நானும் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். விளையாண்டா அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே ரவுண்ட் ட்ராலி போட்ட மாதிரி அப்படி சுற்றி வருவார். அப்படியே வந்தோடனே டேய் உன் சீட்டை பாடுறா அதை என்ன எட்டி பார்க்குற அப்படின்னுவார். எட்டியே பார்த்துருக்க மாட்டார். இல்லைண்ணே அந்த மாதிரி கவுண்டமணி அண்ணன் திட்டுவார் கமெண்ட் அடிப்பார். ஆனால் இவர் பதில் பேச மாட்டார். அந்த பயம் மரியாதை. மரியாதை ஆமாம் எப்பவுமே இருக்கும். படத்தில் மாதிரியே தான். மனைவி அண்ட் கவுண்டமணி சார் பத்தி நீங்க சொல்லும்போதே லைக் அப்படி இருப்பாங்க 2 பேரும்னு சொல்றீங்க ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ வெள்ளை எடுக்கும்போது கவுண்டமணி சார் திட்டுவாரு. அ ரொம்ப இதுவா பேசுவாருன்னுலாம் நெறைய பேர் சொல்றாங்க. அவங்க அப்படியே சார் குடும்பத்தோட போனா எப்படி பேசுவாரு மனைவி கிட்ட? பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்துப்பாங்க 2 பேரையும்? இல்லை இவர் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க. கூட இருந்து உங்களுக்கு ஏங்க இந்த வேலைன்னுவாங்க. டிவியில் எது போட்டாலும் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஐயய்ய சே 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 ஐயய்ய இப்போ டிவி ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்கு சேனல்னால் ஏதாவது ஒரு நடிகர் வருவான் நடிக்க தான் செய்வான். உங்கள் சீன் வந்தாலும் ஆஃப் பண்ணுறீங்க. அந்த ஹீரோ வந்தாலும் ஆஃப் பண்ணுறீங்க. இந்த ஹீரோ வந்தாலும் ஆஃப் பண்ணுறீங்க. அப்படின்னு அவங்களும் காமெடியாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலண்டாக உள்ளே போயிடுவாங்க. ம். ஜாலியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து அவங்க ஒய்ஃபை திட்டினது இல்லை இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். திட்டினது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. அதே மாதிரி பொண்ணுங்ககிட்டேயும் அப்படி தான். 2 பொண்ணுங்ககிட்டயும் அவ்வளோ அன்பாக இருப்பார். கடைசி வரையும் காதல் ஜோடியா தான் ஆமாம் ஆமாம் இருந்திருக்காங்க. ஆமாம். அதான் சொன்னேனே ஆதர்ச ம். தம்பதிகள் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அது செந்தில் அண்ணன் மாதிரி தான். செந்தில் அண்ணன் ஒய்ஃபு அந்த அக்காவும் ம். அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும். கவுண்டமணி அண்ணன் ஒய்ஃப் சாந்தி அக்கா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. உடல்நிலை சரியா இல்ல. அவங்க பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லும்போது, எதனால வந்துச்சுன்னு ஏதாச்சும் தெரியுமா? லைக் இல்லை உடல்நிலை சரியில்லைங்கிறது தான். அவர் ம். டப்பிங் வருவார். நம்ம ஷூட்டிங் ஒத்த ஓட்டு முத்தையா ஷூட்டிங் வருவார். இப்போ விசாரிப்போம். "அண்ணே அக்கா எப்படி இருக்காங்க?" அப்படின்னா, "பரவாயில்லப்பா அதே மாதிரி தான்ப்பா இருக்குது." அப்படின்னுவாரு. டெய்லி ஷூட்டிங் கிளம்பும்போது வந்து ஒரு பார்வை அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபீல் கண் கலங்கிட்டு தான் வெளியே வருவார். அவங்க லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் நினைவுகள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நானு. அதனால வந்து அப்படி பார்த்துட்டு சர்வன்ட் லேடிகிட்டலாம் பேசிட்டு, "நல்லா பார்த்துக்குங்க" அப்படி சொல்லிட்டு தான் வருவார். ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற வருத்தங்கள காட்டிக்க மாட்டாரு. வெளிய காட்டிக்க மாட்டாரு. அந்த வீட்ல நம்ம கவுண்டமணி சார பார்க்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம், "இப்படி நமக்கு பார்க்க முடியல அவர. ஆமா. அப்படி நம்ம பார்த்தது இல்ல." பார்த்ததே இல்ல. ஏன்னா எப்போ போனாலும் ஜாலியா "ஏய் வாயா வாயா ராஜகோபால் வா 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 உட்காரு" அப்படின்னு பேசுறவரு, அந்த முந்தா நாள் மட்டும் தான் அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணாரு. இப்போ நான்லாம் என் ஒய்ஃப் இறந்தப்ப அண்ணன் வந்து காரை விட்டு இறங்கி என் வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு மாலை போட்டு வந்தோடனே என் கையை பிடிச்சோன்னே அழுதுட்டேன் நான். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அவருக்கும் அழுகை வருதுன்னு. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி அப்படி இருக்கார். ஃபேஸில் தெரியுது அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கவுண்டமணி அண்ணனை நான் பார்த்ததில்ல இத்தனை வருஷத்தில். 30 வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ம். பார்த்ததில்ல அது அது மாதிரி.
எல்லாருக்கும் அதான் நமக்கு பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆமா. ஆகுது. அதே சமயத்துல இப்ப நம்ம சத்யராஜ் சார் பத்தி பேசும்போது, சத்யராஜ் சாரோட மனைவியும் ரொம்ப நாளா கோமால இருக்காங்கங்கிறது அவங்களும். ரொம்ப ரீசென்ட்டா தான் நமக்கு தெரிய ஆமா, வந்துச்சு. ஆமா. ஸோ அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஏதாச்சும் தெரியுமா? அது தெரியல. ஆனா அந்த கோமா ஸ்டேஜ் இருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டேன். ம். அவரும் அப்படிதான். அந்த வருத்தங்கள மறைச்சிட்டு தான் வெளிய வந்து நடிக்கிறது, வைக்கிறது. என்ன பண்றது? இந்த ராஜபாட்டு ரங்கத்துறையில சிவாஜி "சின்சின்னக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான்னு" பாடுவார். அதாவது தங்கச்சி இறந்துருச்சுன்னு வந்து சொல்லுவாங்க ஆமா. தகவல். ஆனா நாடகத்த கட் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் பூரா டிக்கெட் எடுத்து உட்காந்துருப்பான். நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் நான் அந்த பாட்டுக்கு அழுகாதவங்களே கிடையாது. அந்த மாரி தான் ஒவ்வொரு நடிகனும். வீட்ல மனைவியோ, மத்தவங்களோ உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கூட, அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு, கவலைகள மறைச்சிட்டு தான் மக்களுக்கு நடிச்சு சிரிப்ப வரவழைக்கிறது. வேற என்ன பண்றது? கலைஞன்னா அதான். அது மாரி தான் கவுண்டமணின்னு. இந்த 2 வருஷமா அவங்க முடியாம இருக்காங்க. என் படத்துல வந்து நடிச்சாங்க, டப்பிங் பேசினாங்க. உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க. ஒரு மறக்க முடியாத விஷயம், டாடா பிர்லான்னு ஒரு படம். சி. ரங்கநாதன் டைரக்ஷன். அதுக்காக நாங்க ஊட்டி அண்ணன் போறாரு, நான் கூட போறேன். கூப்பே போட்டிருந்தாங்க. அதே மாரி பக்கத்து கூப்பேல பார்த்திபன் சார். வந்து ட்ரெயின்ல சென்ட்ரல்ல வந்து ஏர்றோம். கூட சின்னசாமின்னு அப்ப டிரைவர் இருந்தாரு. அவர் கவுண்டமணி அண்ணன். அவரு இது எடுத்துட்டு வராரு. ம். டிஃபன். ஏன்னா மார்னிங் இதுனால டிஃபன் எடுத்துட்டு வந்தாரு. டிஃபன் நான் சொன்னேன், "ஏண்ணே ட்ரெயின்ல சாப்பிட்டு" "ஏப்பா ட்ரெயின்ல சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அக்கா சாப்பாடு எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பலாம் சாப்பிடணும்." அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். அதாவது மல்லிகைப்பூ இட்லின்னு நம்ம சொல்லுவாங்க ம். வழக்கத்துல, கேள்விப்பட்டுருக்குறோம். அது உண்மையிலேயே அந்த அக்கா மல்லிகைப்பூ இட்லி மாரி அப்படி பிச்ச பஞ்சு மாரி வரும். சின்னதா ஊத்தியிருப்பாங்க. சின்ன இட்லி. அது ஒரு 20, 25 இட்லி. அப்ப எனக்கு எடுத்து வச்சாரு. அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "அண்ணே என்னண்ணே இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு. "அதனால தான்ப்பா அக்காவோட டிஃபன் சாப்பாடு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பலாம் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னேன். அப்படி சொல்லும்போது பார்த்திபன் சார் அப்பதான் வந்து ஏறுறாரு. ஏறி, "அண்ணே வணக்கம்" அப்படின்ட்டு உள்ள வந்தாரு. "வா வா பார்த்திபன் வாங்க உட்காருங்க" அப்படின்னு. "டிஃபன் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னாரு. உடனே, நான் லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னேன். சீதா கல்யாணம் பண்ண புதுசு அப்போ. சீதா பண்ணி குடுத்தாங்க. முட்டை ஆம்லெட்ட போட்டு லெமன் அப்படின்னு அவர் பிரிச்சாரு. "சரி அத சாப்பிடுப்பா. நீ உங்க ஒய்ஃப் சாப்பாட நான் வேணான்னு நான் சொல்றேன். இத 2 இட்லிய சாப்பிடுன்னாரு." சாப்பிட்டு பார்த்திபன் மிரண்டு போயிட்டாரு. "என்னண்ணே இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு. மல்லிகைப்பூ இட்லின்றது நான் இப்ப தான் பார்க்குறேன்" அப்படின்னாரு. அப்படி சாப்பிட்டோம் 3 பேரும். அத வந்து மறக்கவே முடியாது. இப்ப இந்த மாதிரி வேற ஏதாச்சும் எனக்கு இந்த மனைவி கிட்ட இது இது பிடிக்கும். அவங்க இது பண்றது பிடிக்கும்லாம் ஏதாச்சும் ஒரு சொல்லியிருப்பாரான்னு பேச்சு தெரியல. வாக்குல சொல்லியிருக்காங்க. நெறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேனே, அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ம். ஏன்னா இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம படப்பை சைடு ஷூட்டிங்கு, தாம்பரம் சைடு ஷூட்டிங்னா எப்படிண்ணே அக்காவோட சமையல் அங்க வந்துருமா? அப்படின்னா, இல்லப்பா அவங்களுக்கு ஏன் சிரமம் குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கும். இருந்தாலும் புரொடக்ஷன்ல சாப்பிடுவோமே. ம். 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து இப்போ டிரைவர் போய் வண்டி எடுத்துட்டு எதுக்கு அப்படி. பக்கத்துல இருந்தா அவங்க ஒய்ஃபோட சாப்பாட தான் சாப்பிடுவேன் அப்படின்னுவேன். அதே மாரி வரும். வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டு நான் பார்த்ததில்ல. ம். நம்ம சில டைம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். சண்டை போட்டு அன்பா பேசுவாங்க, சிரிப்பாங்க. சிரிச்ச முகம் தான் அந்த அக்கா. அவ பார்த்தா மறக்கவே முடியாது. இப்போ இது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. பாக்ஸில படுக்க வச்சிருக்காங்க. ஒரு தூங்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. அப்படி அப்படி ஒரு முகம். சாந்தமான ஒரு முகம். அந்த இழப்பெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. எனக்கெல்லாம் அங்க பேசி அண்ணன் கூட உட்காந்து நின்னுகிட்டு இருக்கும்போது, அவங்க அக்காவ பார்க்குறேன், இது பண்ணுறேன், தொட்டு கும்பிட்றேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நைஸா வெளிய வந்துட்டேன். கூட கொஞ்ச ம். நேரம் உட்காருப்பான்னாரு. அ கவுண்டமணி அண்ணன் கூட தான் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரியா ஃபீல் ஆயிருச்சு. என் மனைவி ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்புறம் என் அசிஸ்டண்ட் நின்னாப்புல தீனா. அவங்ககிட்ட கேட்டேன், "செந்தில் அண்ணன்லாம் எங்கடான்னு?" "அந்த சைடு உட்காந்துருக்காங்கன்னு." அப்புறம் நைஸா எந்திரிச்சு வெளிய வந்துட்டேன். அந்த கார் ஷெட். அங்க சோபால செந்தில் அண்ணன், வையாபுரி, வாசன், கார்த்திக் எல்லாம் இருந்தாங்க. அங்க வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா, நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அழுகைய. அதனால அப்படியே கண்டிப்பா போய் இன்னொரு நாள் போய் பார்க்கணும். பார்ப்பேன். ஒரு 3, 4 நாள் கழிச்சு போணும். அண்ணன போய் பார்க்கணும். நன்றி சார். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அதான். கண்டிப்பா.